ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும் இது மீனராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா 12ஆம் தேதியே அவளது உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம்.
இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா. துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தேனால் சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் சுக்கிர பகவான் 25ஆம் தேதி அன்றைக்கி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானும் அங்கே வந்துள்ளார், அதாவது மீனத்துக்கு. இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமத்தில் சுக்கிர பகவானே இருக்கார். திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. பரிவர்த்தனை யோகம் வேறு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதி 7க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறதால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய, அதாவது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்.
அவர் வந்து குரு பகவானை 1ஆம் தேதி வரலும் பார்க்குறாரு, அதாவது 1/5/2024 வரலும் பார்க்குறாரு. அதற்கு பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைந்த இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சரி 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடைகிறது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு அதாவது கம்மி இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புத பகவான் வந்துடுறார். அதன் மூலியமாக 9ஆம் அதிபதி 9க்கு 11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 12ஆம் அதிபதியுமான புத பகவான் அங்கே வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதும் சுக்கிரன் புதன் 2 பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, இந்த ஒப்பனை கலை செய்யக்கூடியவர்கள், அதை தவிர எந்த விஷயத்துலேயுமே நகாசு வேலைகள் செய்கிறவங்க, அதாவது நகாசு வேலைகள்னால் அதில் வந்து இந்த சிற்பம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வரைகிறவங்க, ஓவியர், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். அதுலேயும் வந்து இதில் வந்து மெடிக்கலில் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நுணுக்கமான சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள், இவாளெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான சித்திரை மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அது அதீத சுபத்துவம் அடைகிறது. எதனாலன்னா குரு பகவான் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்குறார். இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அதாவது எல்லை கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். என்ன யோகம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் அப்படின்னு சொன்னோம்னா எது தொட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து தந்தையின் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடும். தாயின் உடல் நலத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமாகவே பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவள் அர்த்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு இருந்தா ஒரு 2.5 வருஷமாக. இப்போ வந்து இந்த சித்திரை பிறக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது. ஏன்னா சமசப்தமத்தில் ராசிநாதனே போய் உட்கார நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தை தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. இதை தவிர பார்த்தோம்னா தொழில் செய்பவர்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வருது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் அவர் சுபராகவே போனதுனால சில காலகட்டங்களில் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம் வருது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வந்து புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த வழிபோக்கர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இது என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தலையானால் 8/5/2024 11ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களால் புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ணோம்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஏற்றமான மாதம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க.
அதை தவிர ஏன்னா சுக்கிரஸ்தலம்னே சொல்லக்கூடியது, ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். முடிஞ்ச வரலும் வெண்பட்டு வாங்கி கொண்டு போய் அங்கே சாத்திட்டு வாங்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.